ராஜராஜன் தர்பார். ஐரோப்பிய நாடான நார்வே ஒரு பனி பிரதேசமான ஒரு தீவுல ஒரு பனி கரடி தூங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அங்க வந்து சுற்றுலா கப்பல் அங்க வந்து இறங்கின உடனே அந்த பனிக்கரடியோட தூக்கத்தை கெடுக்கிற வகையில் அந்த கப்பல் கேப்டன் வந்து கண்டினியூஸா வந்து ஹாரன் அடித்திருக்கிறான். அதனால அந்த கரடியோட தூக்கம் கெட்டு அது வந்து எழுந்து ஓடி இருக்கிறது. இதை அறிந்த அந்த நாட்டு அதிபர் வந்து என்ன பண்ணிருக்கிறார், அந்த அரசாங்கம் அந்த கப்பல் கேப்டனுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் வந்து வைத்ததாக தெரிகிறது. இதுல என்னன்னா, அந்த பனி பிரதேசத்துல அந்த பனிக்கரடி எல்லாம் ரொம்ப பனி அதிகமாக இருக்கிற சமயத்துல வந்து அதுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது. அதனால அது உடம்புல இருக்க எனர்ஜியை வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்காக அது எந்த விதமான நடமாட்டமும் இல்லாமல் எங்கேயும் போகாம ஒரே இடத்துல படுத்து தூங்கிடும். தூக்கம்னா 1 நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 6 மாசம் வந்து அப்படியே தூங்கிடும். ஸோ அதுக்கு வெறும் மூச்சு மட்டும் விட்டுட்டு இருக்கும், வேற எதுவும் பண்ணாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை, அது பேர் ஹைபர்னேஷன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலையில இருக்கும் ஒரு கரடியை வந்து இந்த சுற்றுலா பயணிகளுக்கு வந்து அட்ராக்ஷன் கொடுக்கறதுக்காக அந்த கப்பல் கேப்டன் வந்து ஹாரன் அடிச்சு அந்த தூக்கத்தை வந்து கெடுத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு பாதகமான செயல் பாருங்க. அதை வந்து பார்த்த உடனே அந்த அரசாங்கம் வந்து எவ்வளவு அக்கறையோட விலங்குகள் மேல அக்கறை காட்டி அந்த கேப்டனுக்கு வந்து அவ்வளவு அபராதம் வைத்திருக்கு. அதுதான் பாராட்டக்கூடியது. இதுக்கு நம்ம ஊர்ல வந்து சில இன்சிடென்ட்ஸ் பார்த்தோம்னா, முதுமலை ஃபாரஸ்ட்ல 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த யானைகள் செல்லக்கூடிய அந்த பாதையில வந்து ஒரு ஆக்கிரமித்து செய்து இவங்க வந்து விடுதிகள் கட்டி கொண்டிருந்தார்கள், ரிசார்ட்ஸ். அந்த யானை அந்த ரிசார்ட்ஸ் பக்கத்தில் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த யானையோட தலையில வந்து ஒரு டயர்ல வந்து பெட்ரோல் ஊற்றி நெருப்பு கொளுத்தி அந்த தலையில போட்டு அதை வந்து சித்திரவதை செய்து விரட்டி அடிச்சாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பலாப்பழத்து உள்ள வந்து நாட்டு வெடிகுண்டு வைத்து அதை சாப்பிட வைத்து அதோட தாடையெல்லாம் அதை வெடிச்சு அந்த தாடையெல்லாம் கிழிந்து போய் அது உணவு எதுவும் சாப்பிட முடியாம ஒரு யானை வந்து இறந்தது. இவ்வளவு ஒரு பாவமான செயல் வந்து நான் செய்யக்கொண்ட அவங்க மேல எந்த வித ஆக்ஷனும் எடுத்த மாதிரியும் தெரியல, எதுவும் கிடையாது. நம்ம வந்து இந்த உலகம்ன்றது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, விலங்குகளுக்கும் உரிமை உள்ள இடம். அதுவும் அதோட இடத்துல வந்து நம்ம போய் ஆக்கிரமித்து செய்து கொண்டு நம்ம இடத்த அது வந்து ஆக்கிரமிப்பு செய்த போல அதுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் நம்ம உள்ள ஆளுங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமையான செயல். அது அந்த மிருகங்கள் எல்லாம் அந்தந்த இயற்கையான சூழ்நிலையில் அமைதியாக வாழ்வதற்கு வழி செய்வது நம்மளுடைய கடமையா. ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.